உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல ராகுல். அதை விடுங்க, முதல்ல ஏதாவது சாப்பிடுங்க. இல்லங்க, எனக்கு இது வேண்டாம். இல்ல இல்ல, நீ ஏதாவது சாப்பிட்டே ஆகணும். 2 ஆரஞ்சு ஐஸ் கம்மியா. ஓகே சார். நல்லா இருக்கணும். கொஞ்சம் சீக்கிரம் கொடுங்க. சரி சார். ஆமா, இந்த வருஷம் திருவிழா எப்படி இருந்துச்சு? அது எப்பவும் போலதான் போச்சு. அடுத்த வருஷம் திருவிழாக்கு உங்களை கண்டிப்பா கூட்டிட்டு வரணும்னு என் அப்பா சொல்லிருக்காரு. அப்புறம் செல்போன் விஷயம் என்னாச்சு? அன்னைக்கு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் திவ்யாவோட செல்போனை என் அப்பா அவங்கிட்ட இருந்தா அடிச்சு வாங்கிட்டு வந்துட்டாரு. என் அப்பா மரக்கடை பெருமாள்னா இந்த டிஸ்ட்ரிக்டே பயப்படும். அவர் பொண்ணுக்கு ஒரு ஆபத்துனா விட்டுருவாரா? இப்பதான் உன் முகத்தை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரி நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கும். அத புதுசா ஒருத்தி கிடைச்சிட்டால, அவளை போய் கொஞ்சம் வேண்டிதானே. யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுன்னு நீ சொன்ன மாதிரி தானே நடந்துக்கிட்டேன். உன்னை அண்ணால கூப்பிட சொன்னேன். உனக்காக நான் அதையும் செஞ்சேன். ஆனா நீ என்னை ஏமாத்திட்டே இருக்கல. செல்போன் சர்வீஸ் கடன் போர்டு வச்சிருக்க. ஒரு நாளாவது செல்போன் சர்வீஸ் பண்ணிருக்கியா? உன்னோட பாடி மாத்திரன்னு சொல்லிட்டு ஒண்ணு எதை இழக்க கூடாதோ உனக்காக நான் அதையே இழந்தேன். இப்ப நான் 3 மாசம். அழுவாத செல்லம், நான் சொல்றதை கேளு செல்லம். நான் உன்னை ஏமாத்தோனா? ஏய், என்ன செல்லம், கோவமா? உன்னை தவிர எனக்கு வேற யார் இருக்கா? இப்படிதான் சொல்ற. ஆனா அவளுக்கு நீ பணம்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ற. எதுவும் இல்லாமலா செய்வீங்க? எல்லாம் எனக்கு தெரியும். நான் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். இதான் உன் பிரச்சனையா? நான் அவளுக்கு கொடுத்தேன்னு சொல்றல பணம் இந்த இருக்கு. இப்ப என்ன சொல்ற? இவ்ளோ பணம் எப்படி உன்கிட்ட? அவ என்கிட்ட அர்ஜென்ட்டா பணம் வேணும்னு கேட்டிருந்தா, திருப்பி தரும்போது நிறைய சேர்த்து தரேன்னு அவ சொன்னா. நிறைய பணம் வந்தா நம்ம கல்யாணத்தை கிராண்டா பண்ணலாம்ல செல்லம். அதான் செல்லம் கடன் கொடுத்தேன். நான் செஞ்சது தப்பா? நீயே சொல்லு. நிஜமா தான் சொல்றியா? சத்தியமா உங்ககிட்ட உண்மையை தான் சொல்றேன் செல்லம். செல்லம், எங்கேயாவது வெளியில போலாமா? இதே வேலையா போச்சு. எங்க திறந்த போறான்? வாங்க இங்க வாங்க. இங்க வந்து நில்லுங்க. கொஞ்சம் க்ளோஸா நில்லு. லைட் வாங்கி போடுறா டேய். டேய், அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல ஒரு பொண்ணு கூட உட்காந்துருந்தவன் இன்னைக்கு வேற பொண்ணை கூட்டிட்டு போறான் பாரு. ஆமா, அன்னைக்கு ஹோட்டல்ல பார்த்த போயிருந்தேன். வேற பொண்ணோட வர்றான். சரி, நான் போய் பார்த்துட்டு வரேன். இந்த இடம் ஓகேவா? இது மாதிரி வெளியில கூட்டிட்டு வந்து எத்தனை நாளாச்சு இல்ல ராகுல்? அதான் வந்துட்டோம்ல. முக்கியமான விஷயம்டா, வந்து சொல்றேன். சார் கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பிடுங்க சார். எதுக்குப்பா? ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு தான் சார். சும்மா இருங்க. வைடா. கொஞ்சம் 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 பக்கத்துல வாங்க. அப்படிதான். என்ன சார் போட்டோவே எடுத்துட்டு இருக்கீங்க, வீடியோவே எடுக்க மாட்டீங்களா?
சார்ஜ் போட்டிருக்கேன், போய் கொண்டு வந்துடுறேன். இப்போ வந்துடும் இருக்கேன். என்னடாச்சு? ஹலோ சுகி. என்ன ராகுல் இப்ப ஃபோன் பண்றீங்க? காலையில இருந்து ஃபோன் பண்ணிட்டே இருக்க, எடுக்கவே மாட்டேங்கிறீங்க. நான் இப்ப ரூம்ல இருக்கேன். காலையில இருந்து ஒரு முக்கியமான சர்வீஸ் இருந்தது, அதான் எடுக்க முடியல. ஆமா, இப்ப எங்க இருந்து பேசிட்டு இருக்கீங்க? நான் ஒரு ரூமுக்கு கீழே தான் இருக்கேன் சுகி. இங்க எதுக்கு வந்தீங்க? சுகி கீழே வா சுகி, உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன் சுகி. ஹே, நீ பொய் சொல்ற எனக்கு தெரியும். வா சுகி, உனக்காக நான் வெயிட் பண்றேன் சுகி. ஹே, நான் வரமாட்டேன், நீ பொய் சொல்றேன்னு எனக்கு தெரியும். நம்ப சுகி, நான் உன்னை பார்க்க தான் இங்க வந்திருக்கேன் சுகி. ஏன்டா ராகுல் குடிச்சிட்டு வளர்ற? யாருடி? ராகுல் வந்திருக்காருடி, கீழே வெயிட் பண்றாரா? அதெல்லாம் வந்திருக்க மாட்டான், படுறி. சுகி அசைந்தாடும் திருவாடன தேரே, நீ நடந்தாக்க கண் வைக்கும் ஊரே. ஒரு கார் வர மாதிரி இருக்கு, நீ போய் லிஃப்ட் கேளு. சுகி, சாருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடு. அண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. வண்டி உங்களுக்காகலாம் நிறுத்தல, சாருக்காக தான் நிறுத்தினேன். ஸோ உங்களுக்கு ஐடியா கொடுத்த சாருக்கு வேணா ஒரு தேங்க்ஸ் சொல்கிறேன். இது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? பரவாயில்ல சார், இந்த காலத்துல பொண்ணுங்க லிஃப்ட் கேட்டு உலகத்துல வண்டி நிறுத்தாம போன ஒரே ஆள் நீங்க தான் சார். மேடம், இந்த தண்ணியை குடிங்க. பாஸ், எங்கே போறீங்கன்னு சொல்லவே இல்லை. நாங்க எங்க போறோம்னு எங்களுக்கே தெரியல சார். நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன், வரீங்களா? பரவாயில்ல சார், நாங்க 2 பேரும் ஜாலியா இருக்கணும் தான் வெளியில வந்தோம். நீங்க எங்க போறீங்களோ அங்கேயே கூட்டிட்டு போங்க. அங்கே சூப்பராக இருக்கும் லொக்கேஷன், வாங்க. ஓகே சார். அந்த வில்லு கூறும் சொன்ன சொல்லின் அர்த்தம் என்ன? வில்லு கூறும் சொன்ன சொல்லின் அர்த்தம் என்ன? அசைஞ்சாடும் திருவாடன தேரே, நீ நடந்தாக்க கண் வைக்கும் ஊரே. என்ன சார் ஆச்சு? அசைஞ்சாடும் திருவாடன தேரே, நீ நடந்தாக்க கண் வைக்கும் ஊரே. நீங்க என்னன்னு பாருங்க சார். நாங்க அதை வந்துடுறோம். சரி. ஏய், நான் வரல. வா ராகுல், போய் குளிக்கலாம். வா. வேணாம், சொன்ன எனக்கு நீச்சல் தெரியாது சுகி. அதான் நான் இருக்கேன்ல, வா. வேணாம், எனக்கு உண்மையிலே நீச்சல் தெரியாது. பிஸியாக இருக்காங்க போல. ஹலோ பாஸ், ரெடி ஆச்சு, வாங்க. நான் வந்துடுறேன் சார். கூப்பிடுறாரு, வா போலாம்.
ஹலோ ஐயா நம்ம அடிச்சு கடலை வீசணும்ல ஐயா, அவன் என்ன சாகலையா? டேய் என்னடா சொல்ற? ஆமாண்ணே, இப்பதானே அவனை பார்த்தேன். நம்ம பாப்பா சுகியும். சுகியா? நம்ம சுகியா? ஆமாய்யா. அவளுக்கு ஒண்ணு இல்லையே. பாப்பாவுக்கு ஒண்ணு இல்லையா, கூட இன்னொருத்தர் இருக்காயா. அவங்க எல்லாம் கார்ல போறாங்கய்யா. டேய் நீ அப்படியே அவளை பின்னால ஃபாலோ பண்றான். சரியா? நான் பின்னால இப்பவே ஓடியாரேன்டா. செத்து போனவன் எப்படா உயிரோட வந்தான்? தெரியலையாப்பா. கிளம்புடா போலாம். டேய் வாங்கடா.